நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த பிரீமியம் வீடியோவில் காரகோ பாவநாஸ்தி என்பதை பற்றி நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. ஏற்கனவே இது பற்றி ஒரு சில சுருக்கமான சில வீடியோக்களை நம்ம போட்டிருக்கிறோம். பொது வீடியோக்களாகவும் போட்டிருக்கிறோம், இதுலேயும் போட்டிருக்கிறோம். ஆயினும் இந்த காரகோ பாவநாஸ்தி எப்படிப்பட்ட நிலைகளில் செயல்படும் அப்படிங்கிறத பற்றின நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதுன்றது அடுத்தடுத்து வருகின்ற சில கமெண்ட்டுகளில் தெரியுது. சரி, இந்த காரகோ பாவநாஸ்தி என்றால் என்ன? காரகங்கள் அப்படிங்கிறத தமிழில் செயல்பாடுகள்னு சொல்லலாம். கிரகங்களுக்கும் வீடுகளுக்கும் செயல்பாடுகள் இருக்கின்றன. இதில் சில செயல்பாடுகளை செய்கின்ற சில கிரகங்கள் அந்த செயல்பாடுகளை தருகின்ற வீடுகளில் அமரும் பொழுது ஒரு விதமான எதிர்வினையை செய்து அந்த இடத்தை நாசம் செய்யும். காரகோ பாவக நாஸ்தி. கிரகங்களின் காரகத்துவங்களும் வீடுகளின் காரகத்துவங்களும் ஒரே நிலையில் ஒன்றிணையும் பொழுது அந்த காரக பாவகம் நசியும், கிரக காரகம் நசியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. அதைத்தான் காரகோ பாவநாஸ்தின்னு சொல்கிறோம். இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி சொல்லாமல் காரக கிரகம் காரக பாவகத்தில் இருந்தால் அந்த காரகம் கெடும். ஒரு செயல்பாட்டினை தரக்கூடிய கிரகம் அந்த செயல்பாட்டினை தரக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த அந்த கிரகம் அந்த வீடு எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்றது ஒரு பொது விதி. எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. அதை போலவே இதில் விதிவிலக்கு ஆயுள் காரகனாகிய சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் ஆயுள் விருத்தி, அந்த ஒரு இடத்துல ஒரு விதிவிலக்கு சொல்கிறோம். சரி, முதல்ல காரகம் என்றால் என்ன? கிரக காரகம் என்ன? வீட்டின் காரகம், ராசி வீடுகளின் காரகம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிரகத்தின் காரகம் சூரியனின் காரகம் ஆத்ம காரகன், தந்தை காரகன். உயிர் காரகத்துவத்தில் அப்பாவையும், ஜட காரகத்துவத்தில் மற்ற ஆத்மம் எல்லாமே, அதாவது தந்தை வழி சொத்துக்கள் எல்லாத்தையுமே சூரியன் தந்தையை குறிக்கின்ற கிரகம். உயிர் காரகத்துள்ள உயிர் உறவுகளில் தந்தையை குறிக்கின்ற கிரகம். சந்திரன் தாயை குறிக்கின்ற கிரகம். மாதா காரகன், மனோ காரகன். சந்திரன் சம்பந்தப்பட்ட பொருட்களும் உங்களுக்கு தெரியும். செவ்வாய் சகோதர காரகன், உயிர் உறவுகளில் சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம். அதாவது 4ஆம் இடத்துல மாதா காரகனாகிய முதல்ல இந்த கிரக காரகத்தை சொல்லிட்டு வந்துடுவோம். உயிர் காரகம் சூரியன், தந்தை காரகன். சந்திரன் தாய்க்கு காரகன். செவ்வாய் சகோதரனை குறிக்கின்ற சகோதர காரகன். புதன் அறிவுக்கு காரகன், தாய் மாமனுக்கு காரகன். புத்தி காரகன், வித்தை காரகன், தாய் மாமனுக்கு காரகன். குரு தன புத்திர காரகன், பணத்தையும் குழந்தைகளையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை கொண்டவர். சுக்கிரன் கலத்திர காரகன், கல உதிரம், 2 ரத்தம் கலக்கின்ற இடமாகிய 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர். கல உதிர காரகன், கலத்திர காரகன். இந்த அமைப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், பெண்கள் மனைவியை குறிக்கிறது. கலத்திர காரகன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒன்று. செல்வாக்கு சொகுசு தன்மை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரகன் தான். ஆடம்பர வாழ்க்கை, வாகனம் காரகன் அவர் தான். பெண்களை குறிக்கக்கூடியவர். வண்டி, வாகனம், வீடு இவைகளை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆகவே மனைவியை குறிக்கக்கூடிய காரகன் சுக்கிரன். சனி ஆயுளையும் உயிர் உறவுகளில் வேலைக்காரரையும் குறிப்பார். அடிமை வேலைக்காரர், நமக்கு அமைகின்ற வேலைக்காரர், அந்த உயிர் அமைப்புகளையும் வேலைக்காரனையும் அடிமை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய காரகன். ராகு கேதுக்களுக்கு மாதாமகன் பிதாமகன் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள், அதாவது தந்தைக்கு தந்தை ராகுவையும், தந்தையின் தந்தை தாய் ராகுவையும், தாயின் தந்தை தாய் கேதுவையும் குறிக்கக்கூடிய கிரகம். சில நிலைகளில் அந்த இது பாதிக்கப்படும் போது சில அமைப்புகள் தெளிவாக குறிக்கக்கூடிய சில காரகங்கள். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு தனிப்பட்ட காரகம்ன்றதை வேற சப்ஜெக்டில் பார்ப்போம். இப்போ இது கிரக காரகங்கள். இந்த கிரக காரகங்கள் வீட்டு காரகங்கள், அதாவது கிரகத்திற்கென்று இருக்கின்ற காரக அமைப்புகளிலும் அதனை அடுத்து 12 வீடுகள், 9 கிரகங்களின் காரகங்கள் சொல்லியாச்சு. 12 வீடுகளின் காரகங்கள். முதல்ல லக்னம். லக்னத்திற்கு காரகன் லக்னாதிபதியாக இருந்தால் கூட சூரியன், ஆத்ம காரகன்.
ஆத்மாவுக்கே அதிபதி. இந்த நம்ம வந்த அமைப்புக்கு ஒட்டுமொத்த அமைப்பிற்கான தலைவன் அவன் தான். ஏன்னா சூரியன் தானே, சூரியன்கிட்ட இருந்து தான் எல்லாரும் வந்தோம், கிரகங்கள் வந்தன. இந்த மண்டலத்தின், இந்த சூரிய மண்டலத்தின் தலைவன் சூரியன். அவன் இல்லையே எதுவும் இல்லை. லக்னம், நம்ம தலை இல்லை, நம்ம மூளை இல்லை, இயக்குகின்ற அந்த அமைப்புகள் இல்லைன்னா நம்ம இல்லை. நான் என்பது என்ன அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள்னு சொல்லலாம். இந்த கையை வந்து நானா, கால் நானா, பேசுகின்ற நானா அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனம் என்கின்ற என்னுடைய சிந்தனை, இந்த சிந்தனையும் மனமும் பிறக்கின்ற இந்த அதை கட்டுப்படுத்துகின்ற மூளை அமைப்புகளைத்தான், இந்த மனதைத்தான் நம்மன்னு சொல்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனம். மற்றபடி இந்த கையை காலெல்லாம் சொல்கிறது இல்லை இல்லையா? அதனால இந்த மனம் எனும், மூளை எனும், சிந்தனை எனும் ஆத்மாவை குறிக்கின்ற காரகன் சூரியன். ஆகவே லக்னத்திற்கு காரகன் சூரியன். இரண்டாம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு காரகன் குரு. தனத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். அதனால தன காரகனாகிய குரு இரண்டாம் இடத்திற்கு காரகனாக வருவார். மூன்றாம் இடம் தைரிய வீரிய சகோதரஸ்தானம். அந்த மூன்றாம் இடம் தைரிய வீரிய சகோதரஸ்தானம். அப்ப அந்த மூன்றாம் இடத்திற்கு செவ்வாய் காரகன். சகோதரனை குறிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மூன்றாம் வீட்டிற்கு காரகன். நான்காம் வீடு 2, 3 வரும். என்னன்னா வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் போன்ற சில விஷயங்களை, கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இடம். அப்ப நான்காம் வீடு, வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், கல்வி அப்படின்னு வந்துருச்சுன்னா வீடு வாகனத்திற்கு காரகன் சுக்கிரன். ஆக நான்காம் வீட்டிற்கு 3 கிரகங்கள் தொடர்பு கொள்ளும். முதல்ல மாதா காரகன் தாயார் சந்திரன், இரண்டாவது வீடு வாகனம் இவர் சுக்கிரன், மூன்றாவது கல்வி அப்ப புதன். அப்ப சுக்கிரனும் புதனும் சந்திரனும் நான்காவது வீட்டிற்கு காரக கிரகங்களாக வருவார்கள். ஐந்தாம் வீடு புத்திரக்காரகன். முதல் உயிர் உறவு குழந்தை தான். குரு தான் 5ஆம் வீட்டிற்கு தொடர்புடையவர். குருவே 5ஆம் வீட்டிற்கு காரக கிரகமாக வருவார். 5ஆம் வீட்டின் காரகத்தை தரக்கூடியவர் கிரகம் குரு. 6ஆம் வீடு கடன், நோய், எதிரி, செவ்வாய், சனி. இந்த எந்த இடத்துல வந்து மனுஷனுக்கு ஆகாத சில விஷயங்கள் வருவதோ அங்கே செவ்வாய் சனியை கொண்டு வந்துடணும். இந்த 6ஆம் வீட்டில் கடன், நோய், எதிரி அப்படின்றதுல கடனுக்கு நோய்க்கு அப்படி இப்படின்னு தனியாக இருக்கிறதுல 6ஆம் வீட்டின் காரக கிரகங்கள் இருவர்கள் செவ்வாய், சனி. 7ஆம் வீடு சுக்கிரன் கலத்திரக்காரகன், மனைவியை குறிக்கக்கூடிய காரகன் சுக்கிரன். 8ஆம் வீடு ஆயுள். அப்போ அந்த 8ஆம் வீடு ஆயுள்னா இந்த ஒரு இடத்துல தான் விதிவிலக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். சனி ஆயுள் காரகன். இந்த 8ஆம் வீடு வம்பு, வழக்கு, அசிங்கம், கடன், நோய், எதிரி, மேலிருந்து கீழே விழுதல், அப்படி இப்படி நிறைய காரகத்துவங்கள். இதுவும் மனிதனுக்கு தேவையில்லாத சில குணங்களை கொண்ட வீடு. ஆகவே இதற்கும் சனி செவ்வாய் இருவருமே முதன்மையான கிரகம். 6ஆம் வீட்டின் முதன்மையான காரக கிரகம் செவ்வாய், 8ஆம் வீட்டின் முதன்மையான காரக கிரகம் சனி. அப்போ இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் 8ஆம் வீட்டின் காரக கிரகங்களாக வந்துடுவாங்க. 9ஆம் வீடு பிதிர்காரகன் சூரியன். சில நிலைகளில் இங்கே பாக்கியத்தை குறிக்கக்கூடியதுனால குருவும் வருவார். குரு வந்து 2, 9, 11 தன காரகன் இல்லையா? அந்த 3 வீடுகளோடும் குரு வந்து காரக கிரகமாக வருவார். மகாதன யோகத்தை குறிக்கக்கூடிய 2, 9, 11ஆம் வீடுகளான ஒரு மனிதன் எப்படி சம்பாதித்தான், எவ்வளவு சம்பாதித்தான், அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி வைத்திருக்கிறான், செலவு செய்கிறான் என்பதை குறிக்கக்கூடிய 2, 9, 11ஆம் பாவகங்களின் 3 பாவகங்களின் காரக மொத்த கிரகமாக குரு வருவார். அதனால 2, 9, 11 இந்த 3க்கும் குரு வந்து முதல் 2, 3ஆம் காரக கிரகமாக வருவார். ஆக 9ஆம் பாவகத்தின் காரக கிரகம் லக்னாதிபதியைப் போலவே லக்னத்தின் காரகனாகிய சூரியன் இங்கே தந்தையை குறிக்கின்ற அமைப்புக்கு வர்றதுனால, பிதற்காரகன் அமைப்புன்றது வர்றதுனால சூரியனும் குருவும் 9ஆம் பாவகத்தின் கிரகமாக வருவாங்க. 6ஆம் பாவகத்தை கூட இங்கே சனியை எதுக்காக சொன்னோம்னு சொன்னால் 6ஆம் பாவகம் அடிமை வேலை குறிக்கக்கூடியது. கடன், நோய், எதிரி, அடிமை வேலையை குறிக்கக்கூடியது. வேலைக்காரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனின்றதுனால தான் 6ஆம் பாவகத்தையும் சனியை கொடுத்தோம். முதன்மை காரகன் செவ்வாய், 2வது காரகன் சனி. அந்த அடிமை சேவை செய்கின்ற, வேலை செய்கின்ற அமைப்பு சனியை குறிக்கும் என்பதால் 6ஆம் பாவகத்தின் அமைப்பு உங்களுக்கு இந்த நிலையை குறிக்கிறது. எந்த நிலையை குறிக்கிறது? முதன்மை கிரகமாக செவ்வாயும் 2வது நிலை கிரகமாக சனியையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அடுத்து 9ஆம் பாவகம் சொல்லியாச்சு. சூரியன் குரு. 10ஆம் பாவகம் மீண்டும் எதை குறிக்கும் அப்படின்னா சூரியனை குறிக்கும். சூரியனையும் சனியையும் குறிக்கும். அங்கே வந்து தொழில் மற்றும் தொழில் காரகங்கள், தொழில் கிரகங்களில் வேலை செய்யறதையும் சேவை பண்றதையும் சனியும் குறிப்பார். முதலாளியாக இருந்து ஏற்கனவே சில வீடியோக்கள் இதை சொல்லியிருக்கிறேன். 10ஆம் பாவகத்தில் குருவும் வருவார். 9, 10, 11 குருவும் வருவார். ஏன்னா 10ஆம் பாவகத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இந்த அமைப்பின்படி 10ஆம் பாவகத்தின் காரக கிரகங்கள் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கர்மஸ்தானம் இல்லையா? அப்ப அந்த தர்ம கர்மஸ்தானத்தினுடைய தர்மஸ்தானம் 9, கர்மஸ்தானம் 10.
10ஆம் இடத்தின் முக்கிய காரக கிரகங்கள் மீண்டும் சூரியன். ஒருவர் தொழிலுக்கு காரகர்கள் 2 பேர், சூரியனும் சனியும். அது என்னதுன்றதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள விளக்கியிருக்கிறோம். வேலை கொடுத்து முதலாளியாக இருந்து சம்பாதிக்க வைப்பவர் சூரியன், வேலை செய்து வேலைக்காரனா இருந்து சம்பளம் வாங்குறவனா இருக்க வைக்கிறவர் சனி. ஆக தொழிலுக்கு காரக கிரகங்கள் 2, சூரியன் சனி. மீண்டும் இங்கே குரு வந்து தனக்காரகன் அப்படின்ற அமைப்பில், தொழிலாளர் எது சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பில் வந்துடுவார். ஆனால் குரு முதன்மையாக 2, 9, 11 தான். இந்த காரக கிரகங்களை நீங்கள் அந்த வீட்டின் காரகம் எதன்றதை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். 11ஆம் இடம் சகோதரஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடமும் முதன்மை வந்து குருதான். இங்கே சகோதரம்ன்ற வரும்போது மறுபடியும் செவ்வாய் வருவார். ஆயினும் இந்த 11ஆம் பாவகத்தின் லாபஸ்தானத்தின் முதன்மை கிரகம் குரு. 12ஆம் பாவகம் மறுபடியும் சனி, விரயம். எங்கெங்கெல்லாம் நஷ்டம் இருக்கிறதோ, சில நிலைகளில் இங்கே சுக்கிரனையும் சொல்லுவோம். விரயம் பண்ணுறது, செலவு பண்ண வைக்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்க வைக்கிற இடம் 12ஆம் இடம், போக வைக்கிற இடம் எல்லாத்தையும். ஆக 6, 8, 12ன்னு வந்துட்டாலே 6, 8, 12. இந்த 6, 8, 12ல் சனி சம்பந்தப்பட்டுருவார். ஒரு நிலையில் சனியும் இன்னொரு நிலையில் சுக்கிரனும் எந்த இடத்தில் எந்த காரகத்துவத்தை பொருத்தி பார்க்கிறீர்களோ அதற்கேற்றார் போல இங்கே சுக்கிரனும் விரயம் பண்ணுவதனால ரொம்ப ஜாலியாக சொகுசா பணத்தை தண்ணீர் போல செலவு செய்ய வைக்கிறவர்ன்றனால இங்கே சுக்கிரனும் வந்து விடுவார். சரி, இந்த அமைப்பில் காரகோ பாவனாஸ்தி என்பது எங்கே வருகிறது? இந்த காரக கிரகங்கள் காரக வீட்டில் 1வது வீட்டில் சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தியா? இல்லை, ஆனால் அப்படிதான் சொல்லப்படுகிறது. 2வது வீட்டில் குரு இருந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லப்படுகிறது. எல்லா நிலைமைகள்லையும் ஒரு ஆய்வு செய்யாமல் வந்து மூல நூல்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ப வேண்டாம். காரகோ பாவனாஸ்திலையும் நான் சுபத்துவம் பாவத்துவ தன்மைகளை தான் கொண்டு வந்துடுவேன். எங்கே எந்த காரக கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அங்கே காரகோ பாவனாஸ்தி நடக்கிறதே இல்லை. அது முதல் தெளிவாக பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். 2ஆம் வீட்டில் குரு தனிச்சிருந்தார்னா வந்து அவர் வந்து பிச்சைக்காரனா இருப்பார், காரகோ பாவனாஸ்தி பிரகாரம் அவரை சம்பாதிக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லப்படுகிறதெல்லாம் ஏதோ ஒன்றை கதை கட்ட வேண்டும் என்பதற்காக சொல்றது தான். ஒருவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரான்றது 2 மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. 2, 9, 11 எல்லாத்தையும் வச்சு பார்த்துடணும். 4வது பாவகமாக 10ஆம் பாவகத்தையும் வைத்து பார்த்து விட வேண்டும். அதனால ஒரு நிலையை வைத்து ஒரே ஒரு விதியை மட்டும் வைத்து சொல்லக்கூடியது இங்கே ஜோதிட சாஸ்திரம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிறது வந்து எல்லா நிலைகளிலும் செல்லாது. அது வந்து அந்த விதியெல்லாம் வந்து எங்கேயுமே இங்கே மேட்ச் ஆகிறதில்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு, 2ஆம் வீட்டில் குரு இருந்தால் அந்த பாவகம் சுபத்துவம் அடைகிறது. ஒரு சுபகிரகம் 2ஆம் வீட்டில் இருக்கும்போது அங்கே சுபத்துவம் அடையும். அதே குரு அதிக சுபத்துவமாக சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் தான் இருக்கும். பாவத்துவமாக இருந்தால் தப்பு. இது காரகோ பாவனாஸ்திக்கு சுபத்துவம் விதிவிலக்கு, பாவத்துவம் கூடுதல். பாவத்துவமாக காரகோ பாவனாஸ்தியில் கிரகங்கள் இருந்தால் அந்த காரகத்துவத்தை கெடுக்கும் என்பது ஆதார உண்மை. அதே காரக கிரகம் காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் சுபத்துவமாக இருந்தால் அந்த காரகம் கெடுவதில்லை. அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ 2ஆம் பாவத்தில் குரு வந்து பாவத்துவமாக இருந்தால் தனத்தை கெடுப்பார் என்பது உண்மை. எந்த இடத்துலையும் தான் குரு பாவத்துவமாக இருந்தால் தான், சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால் தான் கெட்டு போயிடுவாரே. இயற்கை சுபகிரகமான குரு சனியோடு இவரோட சேரக்கூடாது. இயற்கை சுபகிரகமான குரு சனியின் நேர் பார்வையிலோ சனியின் இணைவிலையோ ராகுவின் தொடர்பிலேயோ ராகுவோடு கேதுவோடு சேர்ந்திருப்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கேது வளர்க்கும் கிரகம். குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் அது கேள யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகமாக சொல்லப்படுகின்ற நிலையில இங்கே ராகுவோடு இணைந்திருந்தால் இணைகின்ற டிகிரிக்கு ஏற்றாற் போல 8 டிகிரிக்குள் இணையும் போது குரு முழுக்க கிரகணமாகி தன்னுடைய தனம் குடும்பம் போன்றவைகளை தரக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக இழப்பார். ஆகவே 2ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அல்ல. காரகோ பாவனாஸ்தி அல்ல. அந்த குரு பாவகத்தில் பாவத்துவமாக இருக்கும்போது தனம் கிடைக்காது என்ற நிலையில் காரகோ பாவனாஸ்தி. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பாவத்துவமாக இருக்கிறார். நிச்சயமாக இளைய சகோதரனை கெடுப்பார், சகோதர உறவுகளை கெடுப்பார். சகோதர விரயம், சகோதரனே விரயம், சகோதரனே விரயம், சகோதரனால் விரயம், சகோதரனே விரயம். இது போன்ற பலன்கள் இருக்கும். நானே ஒரு உதாரணம். என்னுடைய செவ்வாய் 3ஆம் இடத்துல மிதுன லக்னம், 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருந்தார் செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில். ஆனால் சனியின் நேர் பார்வையில் இருக்கிறார். என்னுடைய செவ்வாய் என்னுடைய மிகவும் விருப்பமான உயிராக நான் கருதிய என்னுடைய இளைய சகோதரனை நான் விபத்தில் இழந்தேன். இந்த காரகோ பாவனாஸ்தியில் வந்து நான் ஆரம்பத்திலேயே ப்ரிடிக்ட் பண்ண ஒரு விஷயங்கள இதுவும் ஒன்று.
அது நான் ஆர்டிக்கல் எல்லாம் எழுதியிருக்கிறேன், அதை பாருங்கள். இதே குரு, இதே செவ்வாய் என்னுடைய ஜாதகத்தில் குருவின் பார்வை போன்ற சுபத்துவ அமைப்புகள், சுக்கிர தொடர்புகளோடு அல்லது வளர்பிறை சந்திர தொடர்புகளோடு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டார். ஆக 3ஆம் இடத்தில் செவ்வாய் தனித்து அமர்ந்து சனியின் முழுக்க முழுக்க பாவத்துவமான சனியை எந்த விதத்திலும் எனக்கு சுபத்துவம் கிடையாது. சனியும் ஆட்சி மூலத்திரிகோணம் 3ஆம் பாவம், எனக்கு மிதுன லக்னம் 3 செவ்வாய் 9 சனி. அப்போ அந்த சனியின் பார்வையை வாங்கிய காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் இருக்கின்ற என்னுடைய ஜாதகப்படி எனக்கு காரகோ பாவனாஸ்தி செவ்வாய் தசையில் முதல் பகுதியில் நடந்தது. பிற்பகுதியில் 6ஆம் பாவகம், ஏன்னா மிதுன லக்னம்ன்றதுனால 6ஆம் பாவகத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றார் இல்லையா, அதனால விபத்து அப்படின்ற மாதிரியான காரகோ பாவனாஸ்தி அமைப்புகள் நடந்தன. ஆகவே இதைத்தான் நான் ஒரு விதியாகவே, இது என்ன மட்டும் இல்லை, ஒருத்தர் மட்டும் ஜாதகமாக நான் கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது என்னுடைய ஜாதகத்தில் மட்டும்தானா? இல்லை. இப்போது இந்த நான் சொல்லுகின்ற விபத்தே 17 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய தம்பி இறந்தார். 16 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய தம்பி இறந்தார். ஆனால் அதற்கு முன்னரே ஆய்வுகள் இருந்திருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த அதற்கு முன்னாடியே அந்த பாவத்துவ விதிகள் அமைப்பில் தான் தம்பிக்கு ஏதோ ஒன்று, தம்பிகள் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஆகப்போகுது, அதில் யாருக்கு என்ன ஆகும், எனக்கு 3 தம்பிகள், அப்போ 3 தம்பிகளில் யாராவது ஒருத்தருக்கு அற்பாயுள் அமைப்புகள் இருக்கிறதா அப்படின்றத அவருடைய ஜாதகத்தை வச்சு சில நிலைகளில் நானும் என்னுடைய அப்பாவுமே டிஸ்கஸ் பண்ணோம் அதை. ஆக இதை இந்த காரக பாவனாஸ்தி அமைப்புகள் பாபத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக பாதிக்கின்றன, பாபத்துவத்தின் தன்மையை பொறுத்து. இதே பாபத்துவம் குறைவாக இருந்திருந்தது என்றால் என்னுடைய தம்பியால் விரயமாயிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாய் தசை முழுக்கவே செவ்வாய் ஆரம்பித்த உடனே என்னுடைய தம்பியால் விரயங்கள் வந்து விட்டன. அப்போ அதில் ஒரு ப்ரெடிக்ஷன் கூட தடுமாறுச்சு தம்பியால், நல்ல வேலை. ஆனால் தம்பியின் அற்பாயுள்ள அமைப்பு தான் இங்கே சில நிலைகளில் உறுதிப்படுத்துச்சு. அதாவது தம்பிக்கு ஒரு ஹெல்த்தியான ஆயுள், ஒரு சகோதரனுக்கு ஹெல்த்தியான ஆயுள் இருந்தால் சகோதரனால் விரயம்ன்ற மாதிரி போயிருக்கும். காரக பாவனாஸ்தியை நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பேருடைய, இப்போ உதாரணமாக ஒரு உயிர், இப்போ ஒரு போலீஸ் காவல் அதிகாரி கொரோனாவில் இறந்து போனதை கூட எப்படி ப்ரெடிக்ட் பண்ணது அப்படின்றத சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அவருடைய ஜாதகம் மட்டும் இங்கே நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதாவது ஒரு உயர்நிலை காவல்துறை அதிகாரி, தமிழக உயர்நிலை காவல்துறை அதிகாரி தனக்கு கீழே பணிபுரிகின்ற ஒருவர் போன வருஷம் கொரோனாவில் பிழைப்பாரா மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, நான் அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாரும் ஜாதகத்தையும் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரியாக கேட்கறதுனால, இல்லை இவர் இறந்து போயிடுவார், இத்தனாம் தேதி மேலே அவர் இருக்கிறதில்ல, 30ஆம் தேதிக்குள்ளே அவர் இறந்துடுவார்னா, அன்றைக்கி 30ஆம் தேதி இரவே அவர் இறந்து போயிட்டார் கொரோனாவில். அப்போ அதற்கு தேவைப்பட்டதை போல இப்போ இந்த சகோதர விரயம், சகோதரனால் விரயம் அப்படின்னா நீங்கள் அடுத்த கம்பைன்ட் அடுத்த விஷயங்களுக்கு வந்துடணும். அதனுடைய தொடர்புடைய விஷயங்கள், அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய ஆயுள் அமைப்புகள், கூடுதலாக வேறு விதமான மற்ற தம்பிகளுடைய அமைப்புகள், என்னோட ஜாதகம் எப்படி இருக்கா, அந்த ஜாதகம் எப்படி இருக்கா. அப்போ ஒரு சம்பவம் என்பது குடும்ப உறுப்பினர்களுடைய அத்தனை விஷயங்களிலும் பதியப்பட்டிருக்கும் இல்லையா. ஒரு சம்பவம் என்பது என்னுடைய தம்பி என்னுடைய தாய் தகப்பனுக்கு மகனாகிறார், எனக்கு தம்பியாகிறார், என்னுடைய கடைசி தம்பிக்கு அண்ணனாக இருக்கிறார். இது போன்ற சில உறவுகள் அமைப்புகள் அது தெளிவாக தெரியும். என்னுடைய தந்தை தன்னுடைய மகனை இழப்பதும், நான் என்னுடைய தம்பியை இழப்பதும், என்னுடைய தம்பி தன்னுடைய அண்ணனை, என்னுடைய கடைக்குட்டி தம்பி தன்னுடைய அண்ணனை இழப்பதும் வெகுவாக பதியப்பட்டிருக்கும். ஒரு சம்பவம் பல்வேறு குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் மிக தெளிவாக பதியப்பட்டிருக்கும். அதிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாளை கூட ஒரு பொது வீடியோவாக வேணால் ஒரு குடும்ப தலைவரை அப்பாவை சென்ற வாரம் அழுத ஒருத்தருடைய ஜாதகத்தை பற்றி போடுறேன். எப்போ ஒரு முறை தானே இந்த மாதிரி வந்தது. நாளைக்கு பொது வீடியோவாக அதை வேணால் இப்போ பேசலாம். தந்தையை இழந்திருக்கிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு தந்தை இறந்து விட்டார். ரொம்ப அழுதுகிட்டே பேசினார் அந்த இளைஞர். ஆனால் ஜோதிடம் எவ்வளவு அற்புதம் என்பதை அந்த விதிகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஜோதிடத்துடைய அற்புதம் அப்புறம் தான் தெரியும். எவ்வளவு அழகாக ஒரு சம்பவம் ஒரு ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையை இழந்த மகனுடைய ஜாதகத்தில், மகனது ஜாதகத்தில் அவருடைய தந்தை இறப்பார் என்பது எத்தனை அழகாக பாவத்துவமாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாளைக்கு ஒரு புது வீடியோவை கூட போடலாம். அப்போ இந்த காரகோ பாவனாஸ்தின்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3ஆம் இடம் சகோதர காரகன் செவ்வாய் பாவத்துவமாக இருக்கும்போது அந்த உயிர் காரகத்துவத்தை கெடுக்கின்ற சில தன்மைகளை செய்கிறார். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சுபத்துவம் எட்டி பார்த்ததுன்னா அந்த சகோதர விரயம் இல்லாமல் சகோதரனால் விரயம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த சம்பவத்தை உறுதி செய்ய மற்றவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். 4ஆம் இடம் மாதா காரகன்.
4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாய்க்கு ஆகாது என்று சொல்லப்படுகிறது. தாய் இதைத்தான் இதையும் இதை உயிர் உறவுகளை பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துல பொதுவாகவே சந்திரன் ராகு ஆரம்பிச்சிட்டாலே சொல்லுவேன், 4ஆம் இடத்து ராகு ஆரம்பிச்சிட்டாலே தாய் டல்லாயிடுவாங்க. இப்போ எனக்கு மிதுன லக்னம் அம்மா இறக்கும்போது எனக்கு என்ன தசை நடந்திருக்கும்? எனக்கு நீச்ச புதன் நீச்ச பங்க புதன் ராகு தசை புதன் புக்தியில என்னுடைய தாயார் தவறினாங்க. ராகு தசை புதன் புக்தியில என்னுடைய தாயார் தவறினாங்க. இது எல்லாமே ஃபிக்ஸடு தான். ஜோதிடம்ன்றது ஒரு ஆதாரபூர்வமான விஞ்ஞானம். இதுல ஒரு இதுவும் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. என்னுடைய ராகு தசை புதன் புக்தியில 4ஆம் அதிபதி நீச்ச பங்கமான 4ஆம் அதிபதியான புதன் புக்தியில என்னுடைய தாயார் தவறினாங்க. அப்ப இந்த அமைப்புல 4ஆம் இடத்திற்கு காரகன் உயிர்காரகன் சந்திரன். 4ஆம் இடத்துல சந்திரன் பாபத்துவமாக இருக்கக்கூடாது. சுபத்துவமாக இருக்கும்போது தாய்க்கு எந்த விதமான நிலையில் இருக்காது. சந்திரனை பற்றி அடிக்கடி சொல்லுகிறேன். சந்திரனுடைய ஒளி அளவுகளும், அதாவது அவர் அமாவாசைக்கு போய் கொண்டிருக்கிறாராம். இதுலலாம் நான் வேற மாதிரிலாம் எடுப்பேன். உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஆரோகணம் அபரோகணம் இதெல்லாம் எடுக்கணும். ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி தருவோம். ஆன்லைன் கிளாஸஸ் என்ன ஒரு 10-15 நாளில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான இதுவும் இருக்குது. இதுக்கு மேலேயும் புலி வருது கதையாக சொல்ல மாட்டேன். சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக வெக்கமாக இருக்குது. சரி, 4ஆம் இடத்தின் காரக அமைப்புகள் சந்திரன். அந்த சந்திரன் உயிர் உறவான தாயை 4இல் இருக்கும்போது பாவத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக பாதிப்பார். அவருடைய ஒளி அமைப்புகளும் அவருடைய ஆரோகண அவரோகண அமைப்புகளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாவத்துவ சுப ஒளி அமைப்புகளையும் இங்கே நீங்கள் கணக்கிட வேண்டும். அதனை அடுத்து உயிர் அமைப்புகளில் படிப்பு பாதிக்குமா, படிப்பு அமைப்புகளா 4ஆம் இடத்துல. அதுக்காக பொதுவாக ஜடக்காரகத்துவங்களை காரக பாவனாஸ்தி அமைப்புகளில் பொதுவாக எல்லா நிலைகளிலும் ஜடக்காரகங்கள் பாதிக்கப்பட்டு விடுவதில்லை. 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல புதன் இருக்கும்போது மட்டும் சில நிலைகளில் படிக்கவே முடியாத தன்மைகளை கொடுக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் திக்பலம் அடைவார். சந்திரனும் சுக்கிரனுமே இங்கே திக்பலம் அடைவார்கள். அதற்கான சில விதிவிலக்குகள்லாம் இருக்கின்றன. உயிர் உறவுகளில் சந்திரன் பாவத்துவமாக இருந்தால் 4ஆம் இடத்தை பாதிப்பார். 5ஆம் இடம் குரு தனித்திருந்தால் எந்த விதமான கெடுபலனையும் செய்ய மாட்டார். நல்லது. சனி ராகுவோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்றது கூட சில நிலைகளில் அவரை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா குருவுக்கு செவ்வாய் நண்பர். இருள் சந்திரனோடு சேரும் பொழுது, பாவத்துவமான இருள் சந்திரனோடு சேரும் பொழுது, ராகுவோடு சேரும்போது, சனியோடு சேரும்போது, இங்கே 5இல் அமர்ந்திருக்கின்ற காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளில் இருக்கின்ற குரு மகனால் விரயம் மகனே விரயம் அப்படிங்கிற அமைப்புகளை கொண்டு வருவார். இதுதான் இந்த சகோதரனால் விரயம் சகோதரனே விரயம்ன்றதை கொண்டு வந்துடணும். ஆக இந்த அமைப்புகளில் அமாவாசைக்கு அருகில் இருக்கின்ற அமாவாசை நிலையில் இருக்கின்ற சந்திரனோடு சேர்ந்து இருளை கொண்டு வந்து விடுங்க. அப்படிதான் சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து ஒரு 8 டிகிரிக்குள்ள மிகவும் பாதிக்கப்பட்டு ஒளி இழந்த நிலைமையில் இருக்கின்ற குரு தான் அவர்களை சுபத்துவப்படுத்தி தானே வலிமை இழக்கின்ற நிலைமையில 5ஆம் இடத்தில் இருக்கும்போது புத்திர சோகத்தை, புத்திர நாசத்தை, புத்திரனால் நாசத்தை, புத்திர நலியை செய்யத்தான் செய்வார். அதே குரு தனித்திருந்தால் அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டதெல்லாம் நம்பாதீங்க. அதே குரு இங்கே தனித்திருந்தாலோ சுக்கிர வளர்வரை சந்திரன் போன்றவைகளின் தொடர்பில் இருந்தாலோ நிச்சயமாக புத்திரர்களை எந்த விதத்திலும் அவரை காயப்படுத்துறதில்ல. புத்திர சோக அமைப்புகளை அவர் கொடுப்பதே இல்லை. 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இவைகள் போன்றவைகள் இருப்பது நல்லது தான். 3, 6, 11 சனி செவ்வாய் ராகு போன்றவைகள் இருப்பது தான். ராகுவை பற்றி கணக்கு வைக்கவே வேண்டாம். 6ஆம் இடத்துல காரகோ பாவனாசின்றது தேவையே இல்லை. 6ஆம் இடம் கெட்டுத்தானே போகணும். 6ஆம் இடம் கெட்டு போகிறது நல்லது இல்லையா? 6ஆம் இடம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முனநூல்களிலே தாய்மாமனுடைய காரகம் மாதுள காரகன். மாதுளன்னா தாய்மாமனை சொல்லுவோம். தாய்மாமனுடைய வீடு 5ஆ 6ஆ அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடுகள் இருக்குது. ஒரு மூலநூல் 5ன்னு சொல்லும், ஒரு மூலநூல் 6ன்னு சொல்லும். இது சம்மந்தமாக எனக்கும் ஒரு கிளாரிட்டி. தாய்மாமன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம பார்க்கல. தாய்மாமன் கிரகம் புதன். ஆனால் தாய்மாமனை குறிக்கின்ற பாவகம் 5ஆம் பாவகமா 6ஆம் பாவகமான்றதுல ஒட்டுமொத்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது யாராவது உங்களுக்குள்ள தேவைப்படுகின்ற அமைப்புல புரிஞ்சுக்குங்க. ஆக இந்த அமைப்பில் 6ஆம் பாவகத்திற்கென்று நீங்கள் செவ்வாய் இருக்கிறதோ சனி இருக்கிறதோ அந்த கிரகங்கள் இருக்கிறதோ நல்லதாக தான் சொல்லப்படுகிறது 8ஆம் பாவகத்தை போலவே. ஆகவே 6ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் இருக்கிறதுனால கடன்கள் வந்துவிடும் என்று சொல்வதற்கில்லை. இதையும் நீங்கள் பாவத்துவ அமைப்பில் சுபத்துவ அமைப்பில் புரிந்து கொள்ளணும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் தனித்திருக்கிறதுனால நிச்சயமாக எந்த விதத்திலையும் களத்திரம் பாதிக்கப்படுறதில்லை. அதெல்லாம் நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். அழகான, ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரனை இதை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். தனி சுக்கிரன் இருந்தால் நிறைய பேர் தனியாக இருந்தால் களத்திர தோஷம் அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஆய்வுக்கு நிரூபிக்கப்படாத விதிகளை கொண்டு நீங்கள் இதே சொல்லக்கூடாது. என்னுடைய சொந்தக்காரர் ஒருவருக்கு 7ல் சுக்கிரன்,
ஆள் என்னோட கண்ணகரேல் எல்லா விதத்திலையும் இதாக இருப்பார். அப்படி இருந்தால் அவருக்கு அழகான மிக அருமையான உத்தமையான ஒரு மனைவி. அதெல்லாம் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நம்பக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் எங்கேயும் வந்து இது பண்ணக்கூடாது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் எந்த வீடு பாவத்துவமானா கெடும். தனிச்சு இருக்கிறாரு. இப்போ உதாரணமாக என்னுடைய சொந்தக்காரர் நான் சொன்னேன். என்னுடைய சொந்தக்காரர் அமைப்புல சொல்லும் போது அவர் கடக லக்னம் 7ல் மகர சுக்கிரன் தனிச்சிருக்கிறாரு. மகரம் சுக்கிரனுக்கு சர வீடு, அதிநட்பு வீடு, அருமையான வீடு. அங்கிருந்து லக்னத்தை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தாலும் நல்ல மனைவியை கொடுத்து அந்த ஜாதகனையும் ஒளிப்படுத்துவார். லக்னத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டாலே அவன் தெளிவான ஒரு ஒளி அமைப்பில் தான் இருப்பான். எப்படி இருந்தாலும் லக்னத்தோட லக்னத்தை தனித்த சுபகிரகங்கள். குரு பார்த்தா விவிஐபி, சுக்கிரன் பார்த்தா அரை சுபர்னு தான் கணக்கு எடுக்கணும். சுக்கிரனை குருவோடு ஒப்பிடும்போது அரைக்கண், ஒரு கண் குருடு, இதுக்கெல்லாம் அதாவது குருவின் ஒளித்திறனுக்கும் சுக்கிரனின் ஒளித்திறனுக்கும் உள்ள மாறுபாடுகளை நீங்கள் சற்று கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அமைப்பில் பார்க்கணும். ஆகவே 7ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்திருப்பது எந்த நிலையிலும் பெரிய மைனஸை கொடுக்காது. கலத்திர தோஷம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அதே இங்கே 7ல் சுக்கிரன் இருந்து சனியோடு ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். மனைவி கிடும், பாவத்துவம், அப்படியே டக்குன்னு எல்லாம் கெட்டு போச்சு. சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். தாம்பத்திய சுகம் கெடும், மனைவி கெடும், மனைவியின் குணம் கெடும், அது கெடும், இது கெடும், எல்லாம் கெடுந்தான். ஆக சுபத்துவ பாவம். இங்கே குரு சேர்ந்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரியான சில முரண்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கணும். 7ல் குரு சுக்கிரன் சேர்ந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்றேன், குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. ஒரு டிகிரிக்குள்ள 2 பேர் சேரக்கூடாது. அப்ப என்ன கெடும்? தாம்பத்திய சுகம் கெடுமா, புத்திர சுகம் கெடுமா? நான் எந்த லக்னத்துக்குன்னு அப்படியே வந்துடணும். குரு முக்கியமா, சுக்கிரன் முக்கியமா, எந்த திசை அமைப்புகள் நடக்க போகிறது என்பதை பார்த்து 8 டிகிரிக்குள் இதே குருவும் சுக்கிரனும் ஒரு 15-16 டிகிரிக்கு மேல விலகி இருக்கிறாங்க. 22 டிகிரிக்கு மேல விலகி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேரவே இல்லை. 16 டிகிரிக்கு 13 டிகிரிக்கு வெளியே விலகி இருக்கிறார்கள். சிறிது பாதிப்புகளை தரப்போகிறார்கள். 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்க. குருவோ சுக்கிரனோ யாரோ ஒருத்தர் அடிவிட்டு போனாலும் அந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல தாம்பத்திய சுகமோ அல்லது புத்திர சுகமோ பாதிக்கப்பட போகிறது. லக்னத்திற்கு ஏற்றார் போல, தசைக்கு ஏற்றார் போல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதனால சுபத்துவம் என்கின்ற அமைப்புல குருவும் சுக்கிரனும் சேருவதும் சில நேரங்களில் ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. டிகிரி கணக்கு அமைப்பு இல்லை. இதெல்லாம் பாவக முனைகள் டிகிரியா இதாக பார்க்கும்போது வேணா அதை வேறு சில நிலைகளில் முழுமையாக பார்க்கலாம். அப்ப 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் தனித்திருந்தாலும் கெடுதல்கள் நடப்பதில்லை. பாவத்துவமாக இருந்தால் கெடுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். சுபத்துவமாக இருந்தாலும் சொல்லவே தேவையில்லை. இன்னும் அருமையான சில விஷயங்கள் இருக்கும். 8ல் சனி தப்பே இல்லை. எப்படிப்பட்ட நிலையில சனி இருந்தாலும், ஆனா சனி பாவத்துவமா இருக்கக்கூடாது. ராகுவோடு சேரக்கூடாது, செவ்வாயோடு சேரக்கூடாது. அவருக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். அது எந்த லக்கணமா இருந்தாலும் சனி செவ்வாய் 8ல் சேர்ந்தா சனி அடிபடுறார், ஆயுளை குறைப்பார். 8ல் சனி தனித்திருந்தால் தீர்க்காயுள். நோயோடையாவது போராடிக்கிட்டே இருக்க வச்சு ஆயுளை மட்டும் வச்சு அவனை வந்து ஒரு வழி பண்ணுவார். செத்தடா நீ, உன்னை நடக்க விடாம, உன்னை சாப்பிட விடாம, மருந்த கூட சாப்பிட விடாம உன்னை வந்து அப்படியே இது பண்றேன் அப்படின்னு செய்வார். அதனால 8ல் சனி ஆயுள் அவ்வளவுதான். ஆனா மற்ற விஷயங்களை சுத்தமாக முடக்குவார். அதனால 8ல் சனி இருப்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆயுள் கொடுப்பார். சரி, அடுத்து அப்படியே 9ல் குருவோ சூரியனோ தனித்திருந்தால் நிச்சயமாக 9ல் தனித்திருக்கிற நிலையில அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளை சூரியன் வந்து கொடுத்துட போறதில்ல தகப்பனுக்கு. ஆனால் பாவத்துவமாக இருந்தால் தகப்பனுக்கு எடுப்பார். 9ல் பாவத்துவமாக இருக்கிறார், கண்டிப்பா தகப்பனுக்கு எடுப்பார். தகப்பன் இருந்தும் இல்லாத நிலையை கொடுப்பார், தகப்பனே இல்லை என்று நின்ற நிலையை கொடுப்பார். பாவத்துவம் தான் அங்கே பொருந்தும். இங்கே சூரியன் செவ்வாய் இணைவு கூட பெரிய அளவில் இதாக இருக்காது. ஆனால் சூரியன் சனி இணைவு, சூரியன் ராகு இணைவு சூரியனையும் தகப்பனையும் கெடுத்து அந்த பாவகத்தின் தகப்பன் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து வீரிய சொத்து எல்லாத்தையும் கெடுக்கும். 9ஆம் இடத்துல தனித்த குரு இருந்தால் நல்லது. அதெல்லாம் ஒன்றும் காரவ பாவனாஸ்தி கண்டிப்பாக கிடையாது. 9ஆம் இடத்துல தனிச்ச குரு இருந்தால் மனுஷன் நல்ல யோக்கியனா இருப்பான். லக்னத்தை குரு பார்ப்பார், லக்னத்தை குரு பார்ப்பார். அருமையான பாக்கிய அமைப்போடு இருக்கும். நல்லவனாக இருப்பார். நல்ல நடத்தை, நல்ல நெறி போன்ற சில விஷயங்கள் இருக்கும். எந்த லக்னமா இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் எவ்வளவுதான் கெட்டு போவார். என்ன அடிச்சாலும் தாங்குற சுபகிரகம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் பெரிய அமைப்புகள் 9ஆம் இடத்துல இருக்கும்போது குரு இருக்கும்போது பெரிய அமைப்புகள் இருக்கவே இருக்காது. அதனை எடுத்து 10ஆம் இடம், 10ஆம் இடத்துலையும் சூரியன் சனி. ஆனால் 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. சனி இருந்தாலே அவர் வந்து வேறு விதமான எங்கே சனி இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கண்ணா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இருக்கும் இடத்தை கெடுப்பவர் சனி. 10ல் சூரியன் இருப்பது சுபத்துவமாக இருப்பது மிகப்பெரிய மேன்மை. இங்கே போய் காரக பாவனஸ்தெல்லாம் செல்லவே செல்லாது. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருப்பார். பாவக்கிரகங்களுக்கு அந்த திக்பலத்தை அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறது மிக உயர் நிலைமை.
பதவி பட்டம் அனைத்துமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய தலைமை தாங்குகின்ற பண்பை குறிக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்துல. இங்க வந்து காரக பாவனாஸ்திலாம் சுத்தமா எடுத்துடாதீங்க. அதே நேரத்தில் சுபத்துவமாக இருந்தால் கூடுதல் நன்மை, பாவத்துவமாக இருந்தால் என்ன கெட்டாலும் ராஜா தான், ஆனா கொடுங்கோல் ராஜான்ற மாதிரி இருக்கும். என்னதான் கெட்டாலும் 10ஆம் இடத்துல அவர் சூரியன் வந்து பாவத்துவமாக இருந்தாலும் கூட திக்பலத்தின் அடிப்படையில், திக்பலத்தை ஸ்தான பலத்தை கெடுக்கின்ற எந்த ஒரு கிரகமும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்தான பலம் இழக்கலாமே தவிர திக்பலம் இழக்கவே முடியாது. ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழக்கலாம், ஆட்சி உச்சம் போன்ற அத்தனை ஸ்தான பலத்தை இழந்தாலும் திக்பலத்தை இழக்கவே முடியாத ஷட்பலங்கள்ல ஒன்று திக்பலம். ஆகவே என்னதான் பாவத்துவமாக இருந்தாலும் திக்பலமாக இருக்கின்றார் அப்படிங்கிற அடிப்படையில் அடி வாங்கிக்கிட்டே நிற்கிறாயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 10ல் சூரியன் சனி ராகு அடி வாங்குறாயா, ஆனா நிற்கிறாயா மனுஷன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி 10ல் சூரியன் சனி ராகு சேர்ந்திருந்தால் திக்பலமாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அவர் இங்கே நிற்பார். 10ஆம் இடத்துல ஸ்தான பலத்தை இழந்தாலும் கிரகங்கள் திக்பலம்ன்றது வேறு விதமான ஒரு அமைப்பு. திக்பலத்தை தான் இப்ப நான் சமீப காலமாக திக்பலத்தின் சில ஒப்பற்ற தன்மைகளை, ஷட்பலத்தின் சில வரிசைகள்ல சில நுணுக்கங்களை நான் ஸ்தான பலத்துல திக்பலம், திருப்பலம், காணபலம், அயலபலம், அதாவது ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம் அப்படிங்கிறத நான் வந்து விளக்கமாக சொல்லும் போது நிறைய பேருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. ஆர்டிகல்லாம் நிறைய படிக்கிறேன், என்னுடைய குரூப்புகளிலே போடுறவங்க திக்பலத்தை முதன்மைப்படுத்தி வருகிறீர்கள், யூடியூப்லேயும் வீடியோக்குள்ள திக்பலத்தை முதன்மைப்படுத்தி வீடியோக்கள் போடுறாங்க. அப்ப எல்லாருக்குமே திக்பலம் என்பது என்ன அப்படின்ற ஒரு வித்தியாசம் புரிஞ்சிருச்சு. அதாவது ஷட்பலத்துல ஒன்று போச்சுன்னா ஒன்று, கை இந்த கை போச்சுன்னா அந்த கை இது, அதாவது மனித உடம்பே 2 பகுதின்ற போது ஒரு கண்ணு போனா கூட இன்னொரு கண்ணு இருக்கு. அப்ப ஷட்பலத்தின் அடிப்படையில் சில கிரக அமைப்புகளை ஏன் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நான் திக்பலத்தை முன்னிலைப்படுத்தல இருக்கிறத வச்சு சொன்னேன். அதாவது ஒரு கிரகம் எந்த இடத்துல ஸ்தான பலம், அந்த ஸ்தான பலமே அடிவிட்டு போனாலும் நீச்சமானாலும், சூரியன் 10ல் நீச்சமே இல்லைன்றவேன் ஒரே வார்த்தையில். ஏன்னா இங்கே அவர் திக்பலமாக இருக்கிறார். மகர லக்னம், சூரியன் 10ல் மிதுன லக்னம், பாப கிரகத்துக்கு திக்பலம் அதிகம். மிதுன லக்னம் 4ல் சுக்கிரன் நீச்சம். நான் நீச்சமே எடுக்க மாட்டேன், ஏன்னா இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் அவர் திக்பலத்தின் அடிப்படையில் இருக்கிறார். அதுதான் இந்த கண்ணு பண்ண இந்த கண்ணு இருக்கு, 2 கிட்னி, ஒரு கிட்னி போயிடுச்சு, ஒரு கிட்னி இருக்கு, மனுஷன் உயிரோட இருக்கிறான்னு அர்த்தம். இதைத்தாங்க ஜோதிடத்துடைய அந்த லாட்டரல் திங்கிங்கா சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு ஜோதிட அமைப்புகள் டக்குன்னு கண்ணு திறந்தா போல வரும். ஆக எந்த ஒரு இடத்திலும் அந்த 10ஆம் இடத்து திக்பல அமைப்பை வந்து புரிஞ்சுக்கணும். மகர லக்னம் நீச்சமே இல்லை அவர். மகர லக்னத்துக்கு 10ல் நீச்சமானவர் மந்திரியா இருக்கிறாரு, சூரிய திசையில தான் மந்திரி. என்ன சொல்லுவீங்க அப்படிங்க? ஆக திக்பலத்தின் அமைப்பை இப்ப நான் உண்மையிலே சில விஷயங்களை சந்தோஷப்படுகிறேன், பெருமையும் இருக்கும் எனக்கு. நான் திக்பலத்தை பற்றி பேச ஆரம்பித்தவுடன், திக்பலத்தை பற்றிய கட்டுரைகள் வந்தவுடனே, திக்பலத்தை அடிக்கடி நான் குறிப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிலையில எல்லாரும் திக்பலத்தை புரிந்து கொண்டு அந்த ஸ்தானபலம் எப்படி சொல்லப்பட்டது அப்படிங்கிற அடிப்படை அமைப்புகளை புரிந்து கொண்டு இப்போது ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் அடிப்படையில அந்த சுபத்துவ அடிப்படையில் கிரகங்களை பார்க்க ஆரம்பிப்பது உண்மையில ஒரு நல்ல இதாத்தான் இருக்கு. அடுத்து 11ஆம் இடத்திற்கு குரு. அப்ப அந்த சகோதர ஸ்தானம் பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி அந்த சுபத்துவ அமைப்புகளை தவிர்த்து வேறு எந்த நிலையிலும் அவர் வந்து கொடுக்கறதே இல்லை. எந்த நிலையிலையும் அவர் வந்து நிச்சயமாக கெடுபலன்களை கொடுக்கறது இல்லை. அடுத்து குரு தனித்திருக்கிறது நல்லது தான். குரு தனித்திருந்தால் 11ஆம் இடத்துல குரு தனித்திருந்தால் 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பார். குருவை வந்து அவருடைய பார்வை பலனின் அடிப்படையில் தான் நீங்க கணக்கு பார்க்கணும். அப்போ 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ தனித்திருந்தாலோ குரு தனித்திருந்தாலோ காரக பாவனாஸ்தி அமைப்புகள் கிடையாது. சுபத்துவமாக இருந்தால் கூடுதல் நன்மை. 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறது. 12ஆம் இடத்துல இயற்கை சுபகிரகங்கள் இருந்தால் சூப்பர். 12ஆம் இடம் ஒரு ஒப்பற்ற இடம். விரயம், செலவு பண்ண போற, வாழ்நாள் முழுக்க நீ செலவு பண்ணிட்டே இருப்ப, கடன் வாங்கிய பண்ணுவேன், காசு சம்பாதிக்கணும்ல. அப்ப அந்த லாட்டரல் திங்கிங் அடிப்படையில் 12ஆம் பாவகம் யாருக்கு வலுத்திருக்கிறதோ அவன் வருமானம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்ட்டு வந்துடணும். ஜோதிடமே லாட்டரல் திங்கிங் தான். ஜோதிடமே மிகப்பெரிய லாட்டரல் திங்கிங் அமைப்பு. அப்ப அந்த 12ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. 12ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். 12ஆம் இடத்தில் ஒரு உச்ச கிரகம் இருக்கிறது. 12ஆம் இடத்தை ஒரு உச்ச கிரகம் பார்க்கிறது. சுபத்துவம் 12ஆம் இடத்திற்கு கூடுதலாக இருக்கிறது. அவன் சம்பாதிக்க போறான்னு அர்த்தம், சம்பாரிச்சு செலவு பண்ண போறான்னு அர்த்தம். குறிப்பிட்ட ஒரு அமைப்பு மட்டும் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட 6 வருஷம் தசை மட்டும் இருக்கு. அப்ப அந்த அமைப்புல கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போறான்னு அர்த்தம். எப்போது என்ன எப்படி நடக்கும்? அந்த 12ஆம் இடத்தின் சுபத்துவம் எத்தகைய தன்மையோடு இருக்கிறது? 12ஆம் அதிபதி நிரந்தரமாக நன்றாக இருக்கிறாரா? அப்ப அந்த திசைகள் அமைப்புல 6, 8, 12ஆம் இடங்கள் 6, 8 தான். 12 கூட அப்படி ஒன்றும் பெரிய திசை கிடையாது. பிரதேசவாசம், ஓடி போகுதல்,
தூர இடங்களில் வசிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும். ஆக 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதோ 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதோ மிகப்பெரிய காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளை செய்யறதில்லை, பாவத்துவமாக இருக்கக்கூடாது. ஆக இப்போ இந்த காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பயப்படாதீங்க, இது வந்து ஒரு முழுமையான காரகோ பாவனாஸ்தி வீடியோவாக இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.